மாநில உரிமைகளை காக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கருத்து கூறாமலேயே அதிமுக வெளிநடப்பு செய்தது. சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறினார். ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு வழங்கும் ₹1 வரியில் 29 பைசா மட்டுமே திருப்பி அளிக்கப்படுவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் 3 பேர் அடங்கிய உயர்நிலை குழு அமைக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. அனைத்து மாநிலங்கள் உரிமைகளை காத்திடவே நாம் இன்று இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி எனும் முழக்கத்தை செயல்படுத்தி மக்களாட்சி தத்துவத்தை இந்தியாவில் முழுமையாக மலரச் செய்வோம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக மாநில சுயாட்சிக்கான உயர்மட்ட குழு தொடர்பாக கருத்து கூறாமலேயே அதிமுக வெளிநடப்பு செய்தது. மாநில சுயாட்சியை ஆதரித்து மற்ற கட்சி உறுப்பினர்கள் பேசிய பின் பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழக மக்கள் நலனுக்காக ஓரணியாக நின்று செயலாற்ற வேண்டிய நேரத்தில் அதிமுக வெளிநடப்பு செய்தது வருத்தம் அளிப்பதாக கூறினார். மேலும் இதுதான் அதிமுகவின் கொள்கையா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வினவினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.